ஜெய் ஸ்ரீராம். ஜெய் பாபா பஜரங்கி. சொல்லுங்க. எப்படி இருக்கே? மாமா எப்படி இருக்க? மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சௌக்கியம். மாமா உபன்யாசம் பண்ண போயிருக்காரு. உபன்யாசமா? அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்ல போயிருக்காரோ? அரசியல் சட்டமா? ஒருவேளை மாநில உரிமையை மீட்கிறது பத்தி சொல்ல போயிருக்காராக்கும். மாநிலமா? ஆசிசத்தை எப்படி ஒழிக்கணும்னு சொல்ல போயிருக்காரு. கரெக்டா? ஆசிசமாவது பாயாசமாவது? ஒருவேளை எப்படி அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும்னு சொல்ல போயிருக்காரு போல இருக்கு. அறிவியலா? அப்படின்னா என்ன? என்ன ஒருவேளை ஜாதியை எப்படி ஒழிக்கணும்னு சொல்ல போயிருக்காரோ? ஜாதிதான் சனாதனமே, அதையும் ஒழிப்பானே. திமுக அரசு எப்படி தமிழ்நாட்டை வளர்க்குதுன்னு சொல்ல போயிருக்க. சரியா? ஐயோ, வேதம் சொல்ற வாயால அந்த கட்சி பேரை கூட எங்காத்து மாமா சொல்ல மாட்டார். மதக்கலவரம் செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாதானே போயிருக்க. மதக்கலவரம் பண்றதை நிறுத்திட்டா எப்படி பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கும்? மாமா எதுக்குதான் போயிருக்க சொல்லி தொலை. அது உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். ஒரு நாடார் பையன் வந்தான். அடுத்த ஜென்மா நான் பிராமணனா பிறக்கணும்னா. வேண்டாம் வேண்டாம், நீ நாடாராகவே போறேன்னு. ஏன் அப்படின்னா, பிராமணனா பிறந்தா கஷ்டம்டா, ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும், நிறைய பிரச்சனை. நீ நாடாராகவே இரு. இல்லை சாமி, நாங்கள் பாவம் பண்ணுறோமே. நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்குது. நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோடு இருக்கலாம், சீட்டாடலாம். இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம்தான். பின்ன இந்த பாவத்தை எப்படி போக்குறது? மாதம் மாதம் அமாவாசை வர்றது பற்றியா? 100 ரூபா வச்சுக்கோ, ஒரு 9 வேஷ்டி வச்சுக்கோ. என்ன மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான், அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு. ஹலோ, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்காரா? அவர்கிட்ட கொடுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். மிஸ்டர் பினராயி விஜயன், கேரளாவுக்கான கல்வி நிதியை எங்க மோடிஜி கொடுக்கல, தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. வாஸ்தவம் தான். அதனால உங்களுக்கு கோபம் வந்துருது, அதுவும் சரிதான். எங்க மோடிஜியை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கேன். அது உங்களுடைய விருப்பம், அதுல நாங்க தலையிட மாட்டோம். நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, கேஸ் போடுறது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போய் போட வேண்டியதானே? அது என்ன, கேஸ் போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட ஆலோசனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க கேஸ் போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆலோசனை பண்ண போறதுலயே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த ஆலோசனைய எடப்பாடி பழனிசாமி கூட பண்ணாம எதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட பண்றேன் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் பாபா பஜ்ரங்கி. நீட் எக்ஸாம் எழுத போன சென்டர்ல நம்ம குழந்தைகளுக்கு நடந்த அநியாயத்தை கொடுமையை கேள்விப்பட்டேன். பொண்ணுங்களை பிராவ கழட்ட சொன்னது இல்லை கொடுமை. எக்ஸாம் எழுத போன நம்ம குழந்தைகளோட பூணூல அறுத்திருக்கான், சனாதனத்து மேல கைய வச்சிருக்கான். இதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு சொல்லுங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு. மூட நம்பிக்கையை பரப்பும் இடமாக கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடாது. மீறினால் அரசின் ரியாக்ஷன் கடுமையாக இருக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதனால சனாதனத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. கார்த்திவீர்யார்ஜுன கொன்னாச்சு பரசுராமர். 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம், பஞ்சசியமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள். குழந்தை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊரில் இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெற்றுக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்தில் எடுக்கிறார். எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, சனாதனத்தை எதிர்க்கிறாளே இவாளுக்கெல்லாம் சனாதனத்தோட மகிமை என்னன்னு தெரியுமோ? சந்தேகமே வேண்டாம். மகாபாரத யுத்தத்தில் தான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு அர்ஜுனன் கொடுக்கறதுக்கு மெயின் வேலிட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், பெண்களை ரட்சிக்கிறதுக்கு மனுஷா இல்லாமல் போயிட்டா பெண்கள் கெட்டு போயிடுவான். பெண்கள் கெட்டு போயிட்டான்னா தர்மம் போயிடும், குல தர்மங்கள் போயிடும். பெண்களால் மட்டும்தான் தர்மம் ரட்சிக்கப்படுறது. ஆகையால் ஒரு குலத்தில் இருந்த ஆண்மகனுக்கு ஆபத்து நேரிட்டது என்றால் அந்த குலத்தில் உள்ள பெண்கள் தவறான பாதைக்கு தள்ளப்படுவார்கள். ஊரா இதுன்னு கேட்குறேன்.
ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியலையே. எங்க மோடிஜி இந்திய நாட்டினுடைய பிரதமர் அசால்ட்டா வட மாநிலங்கள்ல போய் மத வெறிய தூண்டுற மாதிரி, மத வன்மத்தை கக்கற மாதிரி ஈஸியா பேச முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மதவெறி பேச்ச பேசினவர் அப்படிங்கிற பெருமையை தட்டிண்டு போனவர் எங்களுடைய மோடிஜி. அங்க அசால்ட்டா பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் மதுரை ஆதீனத்தை வச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் பேச வச்சோம். வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க, தாங்க முடியல. போற போக்க பார்த்தா தாமரைய மயிரெல்லாம் மலர வைக்க முடியும். மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும்